நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஐஓபி வாடிக்கையாளர்களுக்கு, ஐஓபி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. ஏடிஎம் சேவை பெற கார்டு மற்றும் ரகசிய பின் வாடிக்கையாளர் கவனத்திற்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய ஐஓபி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்குமே அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அறிவிப்பு என்ன அப்படின்னா, தங்களுடைய ரகசிய எண்ணை எவருக்குமே தெரிவிக்கக்கூடாது. வங்கி எண்ணையோ அல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டுடைய எந்த விதமான எண்ணையுமே பார்த்திங்கன்னா ரகசிய எண்களை நீங்கள் காமிச்சிக்கக்கூடாது வெளியே. ஓகேங்களா? இப்போ கூட பணத்தை, இப்போ நீங்கள் ஏடிஎம்க்கு போகிறீங்க, ஓகேங்களா, பணத்தை எடுக்கணும் அப்படின்னா பணம் மெசேஜஸ் வந்துருச்சு ஆனால் கைக்கு வரலை அப்படின்ற மாதிரியும், இல்லை நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கான முடிவுகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அனைவருமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உஷாரான ஒரு நிலைகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சிக்கல் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு, சப்போஸ் சொல்கிறேன், காசே நீங்கள் எடுக்கல, ஓகேங்களா, கார்டை போட்டுட்டு உங்களுக்கான மெசேஜ் வந்துருச்சு, அமௌண்ட்டே கைக்கு வரல அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுனாலும் சரி, இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு ஓடிபி வந்துச்சு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்க, என்னென்னு தெரியாமல் கை தவறி பட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் திடீரென மாயமாயிருச்சு, காணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய யாருக்குமே வங்கியிலிருந்து அமௌண்ட் சப்போஸ் சொல்கிறேன், எதனா ஒரு லிங்க் தொட்டோ இல்லை எதனா ஆச்சோ அப்படின்னாலும் யாருக்குமே தெரியாது, அது என்ன ஆச்சுன்னு தெரியாது, அப்படியே போனது தான். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதற்குன்னு சிறப்பு எண்கள் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டு நீங்கள் பதற்றம் அடையாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஃபஸ்ட்டு பதற்றம் அடையாமல் நடக்கக்கூடிய உண்மைகளை எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். ஏமாற்றம் நீங்கள் இருந்தாலும், ஆனால் ஒருவேளை நீங்களாவே வேண்டுமென்றே ஏதேனும் தவறுகளை செய்திருந்தால் உங்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஏடிஎம்களில், அனைத்து விதமான ஏடிஎம்களில் பார்த்திங்கன்னா ஒரு கேமராவாவது கண்டிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். இப்போ அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம் வளாகத்தில் இருந்து வெளியே ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் அளவுலையும் இருக்கணும். ஏன்னா மோசடிகள் நிறைய நடக்குதுல்ல, பணத்தை எடுக்கிறவங்க, குறிப்பாக இப்போ நீங்கள் பணத்தை எடுத்திருப்பீங்க ஆனால் எடுக்காமே மெசேஜ் வந்துருச்சு, நீங்கள் சரி என்னடான்னு வெளியே யோசிச்சிருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு 5,000 இல்லை 3,000 எவ்வளோ அமௌண்ட் வெளியே வந்துருச்சு, அது பின்னாடி வரக்கூடியவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், உங்களுக்கு பணத்தை மீண்டும் திருப்பி கொடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கே நடந்திருக்கு, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5,000 பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடாது என்பதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதற்கென்று ஐஓபி வங்கி வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்குமே அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. கட்டணமில்லா தொலைபேசி எண், ஓகேங்களா, 1-800-025-4445 என்ற எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 எண் கொண்ட இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான விவரங்கள் தமிழிலும் சொல்லப்படும் சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே.